அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் இந்த நாளில் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க வாய்ப்பளித்த தேவனுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். ஆண்டவருக்கு மகிமை. இப்பொழுதும் இன்று நம்முடைய தியானத்துக்கு தேவன் தருகின்ற தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்குமானால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, நாங்களுமே துதிக்கிறோம், ரட்சகாவுமே துதிக்கிறோம். கர்த்தர் பாராட்டிய அன்புக்காய் சொல்ல முடியாத ஈவுக்காய் சோதனம். உலகத்தில் பாகிலாய் வாழ்ந்த எங்களை கண்களை திறந்து வேதத்தின் மகத்துவங்களை காண முடியாக தந்தை கிருபைக்காக உமக்கு சோதனையா கதாவே துதிக்கிறோம். அதன் மூலமாக மறுத்திருந்த எங்கள் ஆத்மா ஜீவனிடையே கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. கதாவே மே துதிக்கிறோம்ப்பா. கதாவே நம்முடைய வார்த்தை எங்களுக்கு கர்த்தாவே கொடுக்கிற தேவனே மேலான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தாவே வெளிப்படுகிற வார்த்தைகள் மக்களுடைய உள்ளங்களில் பதியட்டும், அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நம்முடைய வார்த்தை அனுப்புகிற காரியமாக இறைவா நிர்வாகி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆமே. அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையை கேட்கின்ற தேவ ஜனங்களே, சொல்லுகிற காரியம் என்ன என்றால், அதாவது பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பரலோகத்தில் உண்டாகிற மகிழ்ச்சி இந்த பூலோகத்தில் நடக்கிற சம்பவத்தின் மூலமாக அங்கே என்ன மகிழ்ச்சி நடக்கிறது என்று நாம் பார்ப்போம். தேவனுக்கு மகிமை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் அநேக புதுமைகளை செய்தார். அவர் சென்று போன பிறகு போகிற நாட்களிலே பிதாவினிடத்தில் அவர் மறுபடியும் செல்லுகின்ற அந்த நாளிலே தன்னுடைய சீடர்களுக்கு, அதாவது நோயை சுகமாக்க, பேய்களை துரத்த, பற்பலவிதமான அற்புதங்களை செய்ய அதிகாரம் கொடுத்து சென்றார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார்கள் இயேசுவின் நாமத்தில். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியெல்லாம் செய்த அந்த அற்புதங்களின் மூலமாக பரலோகத்தில் எந்த மகிழ்ச்சியும் இல்லை. அது மகிழ்ச்சி அல்ல, அது இம்மைக்குரிய காரியத்தோடு முடிந்து போகிற காரியம். இவைகளின் மூலமாக ஆண்டோட நாமம் மகிமைப்படும், அதற்கு மேலே ஒன்றில்லை. ஆனால் ஒரு மனிதன் உலகத்தில் பாவத்தோடு வாழ்ந்து அழிந்து போகிற மனிதன், கெட்டுப்போகிற மனிதன், கெட்டுப்போன மனிதன், அதாவது நித்திய ஜீவனை விட்டுவிட்டு நரகத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மனிதனை அதிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக, அவனை ரட்சிக்க முடியாக, அவருடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக இயேசு வந்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வந்து அவர் மனுமக்களுக்கு முதலாவது பண்ணிய பிரசங்கம் என்னவென்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இதே ஒரே நோக்கம்தான் அவருக்கு. மக்கள் மனம் திரும்பி பொல்லாத வழிகளை விட்டுவிட்டு அவர்களுக்கு மண்மக்களுக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற பரலோகத்தை அடைய வேண்டும் என்பதே அவருடைய ஆவல் என்று நாம் காணுகிறோம். அதை அடைய வேண்டும், அதை கண்டுகொள்ள வேண்டும், ஆண்டவர் எதற்காக வந்திருக்கிறோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அநேக நன்மைகளை மக்களுக்கு செய்தார். ஆனால் மனிதர்கள் அதை மட்டும்தான் பிடித்து கொண்டார்களே ஒழிய அதற்கு அப்பாற்பட்டு ஒன்றே எண்ணவில்லை, யோசிக்கவும் இல்லை, அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பவும் இல்லை. இம்மைக்குரிய இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்காக மட்டும் இயேசுவை பின்பற்றினார்கள். லட்சோதி லட்சம் மக்கள் பின்பற்றினார்கள் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நோக்கம் என்ன என்றால், மனம் திரும்புங்கள் என்பதே. தேவனுக்கு மகிமை. ஒரு பாவி மனம் திரும்புவதை குறித்து பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அங்கே குழுமி இருக்கிற தூதர்களும் சேர்ந்து தூதர்கள் மத்தியிலேயும் அந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இப்போ நான் வாசிப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தை வாசிக்கும் போது இப்படி நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவனுக்கு மகிமை உள்ளாவதாக.
ஆனபடினால அது நிமித்தமாக பரலோகத்தில் தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்புதலை குறித்து பரலோகத்தில் அவ்வளவு கழிவு கூறுதல் நடக்கிறதாம். மனிதன் நரகத்துக்கு தப்பிவிட்டான், அதாவது இயேசு சுவாமி பூமிக்கு வந்த நோக்கம் மனிதனில் நிறைவேறுகிறது, மனிதன் பரலோகத்தை அறிந்து விட்டான் என்று எண்ணும்போது பரலோகமே கழிவு கூறுகிறது. அங்கே தூதர்கள் எல்லாம் மகிழ்கின்றார்கள். தூதர்கள் என்றால் ஒரு சில தூதர்கள், அதை பற்றி நான் ஆராய்ச்சி சிந்திக்கும் போது, அதாவது 1000 அல்ல, 1,00,000 அல்ல, எத்தனை கோடி என்று தெரியாது, அவ்வளவு தூதர்கள் மத்தியில் அங்கே அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. எங்கே? எதற்காக? பூமியிலே ஒரு பாவியாய் வாழ்கின்ற மனிதன் மனம் திரும்பிவிட்டால் பரலோகத்தில் அவ்வளவு கழிவு கூறுதல் உண்டாயிருக்கிறது என்று சத்திய வேதம் சொல்லுகின்றது. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு மகிமை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமானம் சொன்னார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஸ்திரீ, அதாவது 10 வெள்ளிக்காசு உடையவள், ஒரு வெள்ளிக்காசை தொலைத்து விட்டாள். ஆனபடினால அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் அவளுக்கு அமைதி இல்லை. 9 காசு கையில் இருந்த போதிலும் அந்த ஒரு காசுக்காக அவள் கவலைப்பட்டு லைட்டை போட்டு வீட்டை பெருக்கி கடும் பிரயாசப்பட்டு அவள் அதை பெற்றுக்கொண்டாள். பெற்றுக்கொண்ட பிறகு என்ன பண்ணுகிறாள் பாருங்க. 15ஆம் அதிகாரம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் பார்க்கலாம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதாவது அவள் அதை போனால் போகட்டும் என்று அவள் எண்ணவில்லை. அந்த ஒரு வெள்ளிக்காசுக்காக லைட்டை போட்டால், வெளிச்சத்தை உருவாக்கி வீடு முழுவதும் பெருக்கி என்னென்ன முயற்சி பண்ணணுமோ அவ்வளவு பண்ணி அதை கண்டுபிடித்து விட்டார். கண்டுபிடித்த பிறகு தான் தனியாக உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷப்படலை. அவள் தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய சொந்தக்காரர்கள், தன்னுடைய அயல் வீட்டுக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவர்களோடு கூட இவளும் சந்தோஷப்பட்டாள் என்று இந்த பூமியில ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றார். ஆனபடியினால இந்த லோகத்தில் ஒரு மனிதன், ஒரு ஆத்துமா கலைந்து போனால், காணாமல் போனால், அவன் பாவத்துக்கு நேராக நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருந்தால் ஆண்டவருக்கு அவ்வளவு பெரிய கவலை இருக்கிறதா. தேவனுக்கு மகிமை. அவ்வளவு பெரிய முயற்சி பண்ணுகிறார். அவனை எப்படியாவது விடுதலை ஆக்கணும் என்று பல்வேறு முறையில். இதற்காக நரக பாதாளம் அவ்வளவு பயங்கரமானது. அது ஒரு நாள் 2 நாள் அப்படி அல்ல. அதை சிந்தித்தாலே பயமா இருக்கிறது. அது நித்தியமாய் யுகமாக, அதாவது அலறுகிற ஒரு இடம். அந்த இடத்துக்கு மனிதன் போய்விடக் கூடாது என்று எண்ணிதான் ஆண்டவர் இத்தனை பிரயாசப்படுகின்றார். உலகத்தில் எத்தனை பயங்கரமான அநியாயங்கள் நடக்குது பாருங்க. அதெல்லாம் சகித்து கொண்டு அப்படி ஒரே நோக்கம், அதாவது பாவி மனம் திரும்பணும் என்பது. அப்படி ஒரு மனம் திரும்புதல் ஏற்பட்டு விட்டால், அதாவது பரலோகத்தில் தூதர்களோடு மகிழ்ச்சி. இந்த பூமியில் அதற்கு எக்ஸாம்பிளாக, உதாரணமாக இப்படி சொல்லுகின்றார். ஒரு ஸ்திரீ காணாமல் போன வெள்ளிக்காசை தேடி, அது போனால் போகட்டும், 9 காசு இருக்கிறதே என்று எண்ணவில்லை. அதை தேடி கண்டுபிடிக்கும் வரைக்கும் அவள் அவ்வளவு பிரயாசப்பட்டாள். கிடைத்த பிறகு அவள் நன்றிகிட்ட நிலையில் மௌனமாக இருந்து விடாதபடி உறவினர்கள், அயல் வீட்டுக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவரோடு களி கூர்ந்தாள். அதே வண்ணமாய் பரலோகம் இன்றும் இருக்கிறது. இன்றும் பரலோகம் அதைத்தான் இந்த பூமி நோக்கி எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றது. ஆண்டவர் மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்த தூதர்களும் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டால் ஐயோ 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 என்ற ஒரு பெரிய பரிதாபம் நடக்கின்றது. இப்படி போறாரே. ஆனபடினால, அதாவது மனிதன் மனம் திரும்பி மெய்யான மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டு, அதாவது அவன் என்ன செய்யணுமா? அது நித்தியத்தை அடையணும். நித்தியத்தை அடைய இங்கே ஆயத்தமாகிவிட்டால் அவன் நிமித்தம் பரலோகமே முழக்கமிட்டு கழிவுகின்றது என்று சத்திய வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அதே அதிகாரத்தில், லூக்கா 15 அதிகாரத்தில் 7வது வாக்கியத்தை நான் படிக்கும்போது இங்கே என்ன பார்க்கிற பாருங்க. மனம் திரும்ப அவசியம் இல்லாத
தங்களை நீதிமான்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற 99 பேர் என்று எழுதியிருக்கிறது. வாசிப்போம். அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் எங்கே சந்தோஷம்? பரலோகத்தில் சந்தோஷம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று பாருங்க. அதாவது வேதவார்கள், நியாயசாஸ்திரிகள் என்பவர்களை குறித்தெல்லாம் நீங்கள் நம்ம வேதத்தை படித்தவர்கள் அறிந்திருக்கின்றோம். என்னவென்றால், அதாவது அவர்களுடைய காரியம் என்றால் கைகளால் சாப்பிட்டு விட்டால் அதாவது இவர்கள் பாவிகள். அதாவது தேவனுக்கு மகிமை நியாயப்பிரமாணத்தை அன்று மீறுகிறவர்கள் பாவிகள் என்றுதான் இயேசு அவர்கள் குறை செய்ய முற்பட்டது. தங்களை நீதிமான்களாக எண்ணி இவர் தேவன் அல்ல, இவர் இப்படி செய்கிறார், பாவிகளோடு போஜனம் பண்ணுகின்றார், பாவிகளோடு ஐக்கியமாக இருக்கின்றார் என்றெல்லாம் எண்ணி இயேசுவை பகைத்தார்கள். காரணம், தங்களை நீதிமான்கள் என்று எண்ணி இருந்தபடியினால் என்று வேதம் சொல்கின்றது. தங்களை நீதிமான்கள் புறம்பான வெளியே காலையை சுத்தம் பண்ணும்போது சுத்தம் பண்ணுவாங்க, வீட்டில் எடுக்கிற பாத்திரங்களை சுத்தம் பண்ணுவாங்க, எல்லாம் வெளிப்படையான ஒரு வாழ்க்கை, அது நீதி என்று அவர்கள் எண்ணி இருந்தார்கள். அவர்கள் தான் இந்த அதாவது மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்கள். இவைகளின் மத்தியில் அதாவது மெய்யாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற அந்த மெய்யான நீதியை கடைபிடித்து அவைகளில் நடக்கிற இந்த ஒரே பாவியின் நிமித்தம் தான் அங்கே சந்தோஷம். மற்றபடி இங்கே இந்த வெளிப்படையான ஆசாரங்கள் பண்ணி, அதாவது ஏழைகளுக்கு உதவி செய்து ஆசிரமங்களை நடத்தி இப்படியெல்லாம் ஒரு நீதிமான் தங்களை நீதிமான்களாக அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். அவர்களுக்கு மனம் திரும்புவதை பற்றி போதிக்க முடியாது, போதிக்க வேண்டியது இல்லை. அவர்கள் தங்களை நீதிமான்கள் என்றே இருக்கின்றார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படிப்பட்ட பூமியில் நாம் வாழுகின்றோம். ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகின்றது. இங்கே பாருங்க, தேவஜனங்கள் என்று எண்ணப்படுகிறவர்கள் தான், அவர்கள் அப்படி இருந்தவர்கள் தான் இப்பொழுது வழிதப்பி போய்விட்டார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அப்படி வழிதப்பி போய் அவர்கள் தங்களுடைய சொந்த நீதியை நிறைவேற்றவும் அதன்படி நடக்கவும் அவர்கள் ஆரம்பித்தார்கள். அது அந்த சொந்த நீதி எப்படி இருக்கிறது என்று இங்கே ஏசாயா பக்தன் சொல்லுகின்றதை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை வாசிப்போம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். நாங்கள் இப்போ அவர்களுக்கு உணர்வு வருகிறது, வந்திருக்கிறது. நாங்கள் செய்கிற நீதி எல்லாம் எங்களை தீட்டுள்ளதாகத்தான் இருக்கிறது. அந்த தீட்டு ஒன்று எங்களை விட்டு நீங்கள, நாங்கள் எல்லாம் தீட்டுள்ளவர்கள் போல இருக்கிறோமே. எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. எங்களுடைய நீதி, அந்த 99 நீதிமான்கள் இருக்காருங்க பாருங்க, அந்த நீதிமான்கள் எங்களுடைய நீதிகள் தேவனுடைய பிரமாணங்களை விட்டுவிட்டு, தேவன் சொன்னவைகளை விட்டுவிட்டு எங்களுக்கு கொண்டு ஒரு நீதியை உருவாக்கி கொண்டு அந்த பிரகாரம் இன்று எத்தனை ஸ்தாபனங்கள் அப்படி செய்து பார்த்தீங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம் என்று அதற்கு சில வார்த்தைகளை காட்டுறார்கள். தேவனுக்கு மகிமை. அப்படினாலும் எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகளை போலவும், நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல எங்களை அடித்து கொண்டு போகிறது. எங்களுடைய வாழ்க்கை சொந்த நீதி என்ன என்றால், அதாவது கந்தையான துணி, அழுக்கான துணி இவைகளை கட்டி இருக்கிறது போல நிர்வாணம் அறையாமல், அதாவது எங்களுடைய வாழ்க்கையில அழுக்கடைந்து போனோம். அப்படினால சொந்த நீதி இதைத்தான் செய்யும். நாங்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்கள். அப்படினால அதனுடைய வாழ்க்கை என்ன, மரத்தில் இலைகளெல்லாம் உதிர்கிறது போல எங்களுடைய மகிமையெல்லாம் குறைந்து கொண்டே இருக்கின்றது. தேவனுக்கு மகிமை. அன்பானவர்களே, தேவனை அறிந்தவர்கள் தேவனுடைய சத்தியத்தின் பாதையில் நடந்து விலகி போய் தங்களுக்கென்று ஒரு நீதி உருவாக்கி கொண்டு வாழுகின்றவர்களுக்கு இந்த வார்த்தை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால அதாவது எங்களுடைய மேன்மையெல்லாம் எப்படி போகுது, காற்றில் பறக்கிற மாதிரி எல்லாம் போகுது. அப்படினால் எங்களுடைய நீதி அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. இவ்வளவுதான், வேற ஒன்று அதில் இல்லை. நாங்கள் அழுக்கடைந்து போய்விட்டோம் என்று சொல்லுகின்றார்கள். இன்று எத்தனை பேர் நீதிமான்களை எண்ணி
உள்ளத்திலே பாவிகளாய் இருந்து கொண்டு வெளிப்படையாக தங்களுடைய சில கிரியைகளை நீதிமான்கள் போல காட்டுகின்றார்கள். மெதுவாய் பேசுவார்கள், அன்பென்ற ஒரு அடிப்படையில் பேசுகிறது போல் இருக்கும். ஆனால் தேவ நீதியை அவர்கள் புறமாக தள்ளிவிடுகிறவர்களாக இன்று கூட்டங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. தேவன் கட்டளையிட்டிருக்கிறார், இப்படித்தான் ஆராதிக்கிறவர்கள் இருக்கணும், இப்படித்தான் ஜீவன் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும் சொல்லி இருக்கிறார். ஆனால் அவர்கள் என்றால் அன்பினியம் என்று ஒன்று வைத்துக் கொள்கிறார். அன்பினியம், தேவனுக்கு மகிமை, அன்பின் ஐக்கியம், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இது ஒரு நீதி. தேவனுக்கு மகிமை, கடவுள் சொல்லுகிறார் அன்பா இருக்கணும் என்று சொல்லி கர்த்தருடைய கட்டளை நிறைவேற்றுவது நீதி. இயேசு சுவாமி அந்த நீதியை ஜனங்களுக்கு போதித்தது மட்டுமல்ல, கை கொண்டு காண்பித்தார் என்று இங்கே மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரைக்கும் உள்ள திருவசனங்களில் நாம் இதை காணுகின்றோம். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். எதற்காக தடை செய்தார்? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பகுதியில் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு வரும்போது இயேசுவும் அங்கே ஞானஸ்தானம் பெறுவதற்கு யோர்தானுக்கு வந்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவது யோவான் இடத்துல வந்தார். வந்து ஞானஸ்தானம் கேட்கும் போது யோவான் தடை செய்தார். இந்த ஞானஸ்தானம் என்றால் யாருக்கு? பாவிகளுக்குத்தான். ஞானஸ்தானம் என்றால் பாவிகளை நீதிமான்களாக்குகிறதுக்குத்தான், பாவிகளை ரட்சிப்பதற்காக தான். நீர் அப்படி இல்லையே, நாங்கள் எல்லாரும் பாவத்தில் ஜெனித்து பிறந்தவர்கள், அப்படினால எங்களுடைய கையில் நீர் எப்படி ஞானஸ்தானம் பெற முடியும் என்று தடை செய்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், தடை செய்யாதே. அருமையானவர்களே, ஞானஸ்தானத்தை தடை செய்யாதீர்கள். தேவனுக்கு நாமளே தடை செய்து கொள்ள வேண்டாம். அவைகள் இவைகள் என்று எண்ணி ஞானஸ்தானத்தை விட்டு விடாதீர்கள். நீதி நேர்மை என்பது என்ன இயேசு சொல்லுகின்றார். வாசிங்க தொடர்ந்து. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். தேவனுக்கு மகிமை. நீதி, நீதியுள்ள வாழ்க்கை எது? மெய்யான மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு என்று மனம் திரும்புதல். அடுத்து மனம் திரும்பினவர்களுக்கு அடுத்து பாவ மன்னிப்பு, அதற்குரிய சத்தியம். பாவ மன்னிப்பை பெற்றவர்கள், அதாவது பெற்றவர்களுக்கு அடுத்தால பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம், அதனால் உண்டான கிருபை வரங்கள் இவைகள் கிடைக்கின்றது. தேவனுக்கு மகிமை. அதாவது ஆண்டவராகிய ஞானமுள்ள தேவன், அதாவது மிகவும் அன்புள்ள தேவன், ஒரே நோக்கம் தன்னை கொலை செய்த பாவிகளும் மனம் திரும்பணும் என்று எண்ணி, அதாவது சீடர்களுக்கு சொல்லியிருந்தார், நீங்கள் மேல் வீட்டில் கூடியிருங்கள், பரிசுத்தாவை அனுப்புவேன். அவருடைய திட்டம் பெந்தெகோஸ்தே நாளில் இந்த பரிசுத்தாவை அனுப்பணும். எதற்கென்றால் தன்னை கொலை செய்த அந்த பாவிகளை மனம் திரும்ப வைக்கணும் என்பது. என்றால் பெந்தெகோஸ்தே நாளில் உலகத்தில் உள்ள அத்தனை பக்தியுள்ள யூதர்களும் அங்கே பண்டிகைக்கு வருகிற நாள். ஆனபடினால் அன்று பரிசுத்தாவியானவர் இறங்கி இவர்களில் அநேகரை மனம் திரும்ப வைக்க வேண்டும், இவளை ரட்சிக்க வேண்டும், அதாவது நரகத்துக்கு இவர்கள் போய்விடக்கூடாது என்பது தன்னை கொலை செய்த மனிதர்கள் மேல் அவர் வைத்திருந்த அன்பு என்று நாம் காணுகின்றோம். இப்பொழுது அதாவது பரிசுத்தாவிக்காக 120 பேர் காத்திருக்கிறாங்க. காத்திருக்கிறவர்கள் மத்தியில் 9 நாளும் ஒரு அதாவது அறிகுறியும் இல்லை. 10வது நாள் மகிமையாய் இறங்கினார் ஆண்டவர். இறங்கி அங்கே உண்டான சூழ்நிலைகளை அதாவது சுற்றில் உள்ளவர்களெல்லாம் அறிந்தார்கள். பண்டிகைக்கு வந்தவர்களெல்லாம் கண்டார்கள். இவர் பெரிய அதிர்ச்சி, பெரிய ஒரு சத்தம் உண்டாகிறது என்று ஓடி வந்து பார்க்கிறார்கள். இங்கே தகுதியற்றவர்கள் எல்லாம், அதாவது அதர் லாங்குவேஜில் அங்கே வந்திருக்கிற பல நாடுகளில் இருந்து வந்திருக்கிற அந்த யூதர்களுடைய லாங்குவேஜில் இவங்க பேசுகிறாங்க. இவங்க பேசுவது அதுதான் அவர்களை அசைத்தது. ஆண்டவருக்கு மகிமை. இவர்களெல்லாம் கலிலேயர்கள் அல்லவா, பட்டிக்காட்டுக்காரர்கள் அல்லவா, இவர்களெல்லாம் அதாவது படிப்பறிவு இல்லாத அறிவித்தவர்கள் அல்லவா. அப்படினால் இவர்கள் எப்படி நம்முடைய ஜெனோவா பாஷையில் பேசுகிறார்கள் என்று இவர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். அப்பொழுது சிலர் வேலைக்கு பார்க்கிறவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டான். அதில் கொஞ்சம் பேர் அப்படியே நிற்கிறார்கள். நிற்கும்போது அங்கே வந்து அதாவது
அப்போஸ்தலனாகிய பேதுரு இவர்களுடைய டவுட்ஸ், சந்தேகங்கள் எல்லாம் பார்த்துவிட்டு அவர் எழும்பி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். பிரசங்கம் பண்ணுகின்றார். இங்கே நடக்கிற புதுமை குறித்து கவலைப்பட நீங்க கலங்க வேண்டாம். இது அதாவது நமக்காக மரித்துயிர்த்த, அல்லது நீங்கள் அதாவது இங்கே வந்திருக்கிற யூதர்களே, நீங்கள் சிலுவையில் அறைந்து கொலை செய்த, அவமானப்படுத்தின அந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இங்கே வெளிப்படுகிறது என்று சொன்ன உடனே அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? அப்படியானால் சகோதரர்களே, இவள் பாவனர் உண்டாயிற்று, பெரிய தவறு செய்து விட்டோமே என்ற உணர்வு அங்கே வந்துவிட்டது. ஆனபடினால் சகோதரமார்களே, நாங்கள் என்ன செய்யணும்? இந்த அனுபவத்துக்குள்ளாக வருவதற்கு நாங்கள் என்ன செய்யணும் என்று கேட்டபோதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. வாசிப்பும் கேட்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களை நாம் படிக்கலாம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி, இதை கேட்டபோது பேதுரு பண்ணினார் அல்லவா, இயேசுதான், இயேசுடைய வல்லமைதான். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழும்பியிருக்கிறார், அவருடைய வல்லமை இங்கே இறங்குகிறது என்று நடக்கிறார்கள். இறங்கி இதை கேட்ட உடனே அவர்கள் உணர்வடைந்து, சோதரிகளே நாங்கள் என்ன செய்யணும் என்று கேட்டார்கள். பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவமன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். தேவனுக்கு மகிமை. இதில் 3 காரியங்களை அவர் குறிப்பிடுகின்றார். தேவனுக்கு மகிமை. முதலில் மனம் திரும்புதல், 2வது பாவ மன்னிப்பு, பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம். உங்களைப் போல் ஆவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த அனுபவத்தை நாங்கள் பெறுவதற்கு நாங்கள் செய்த மகாபரிய தப்பிலிருந்து மன்னிப்பு எப்படி கிடைக்கும் என்று கேட்ட போது அவர்களுக்கு சொன்ன வார்த்தை இதுதான், மனம் திரும்புங்கள், இயேசுதான் கடவுள், அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு மேலாய் மனம் திரும்புங்கள். மனம் திரும்பிவிட்டு அடுத்தபடியாக உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதை நீங்கள் செய்யும் போது நாங்கள் பெற்று அனுபவிக்கிறோம் அல்லவா இந்த பரிசுத்தாவி, இந்த பரிசுத்தாவினுடைய வரம், இந்த அனுபவம் எங்களுக்கு இருக்கிறது அல்லவா, அது உங்களுக்கும் கிடைக்கும் என்று சொன்னார். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட கர்த்தர் இரக்கமுள்ளவர், அவர் அதே நினைத்து கொண்டு இருக்க மாட்டார். நீ சத்தியத்தை கைக்கொள்ள ஆரம்பித்து விட்டால் மெய்யான மனம் திரும்புதல், நீ பாவம் செய்ய மாட்டேன், தவறு செய்துட்டேன் என்பது செய்ய மாட்டேன் என்ற மெய் உணர்விலே மனம் திரும்பி விடுவாய். ஆனால் மனம் திரும்பி அடுத்த ஸ்டேஜ் அந்த பாவத்திற்கு, அந்த பாவத்தை அதாவது மறைக்க, அதை அடக்கம் செய்ய ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு இந்த பரிசுத்தாவின் வரம் கிடைக்கும் என்றது ஒரு பிரசங்கத்தில் இந்த 3 வார்த்தையும் சொல்லிவிட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் அதாவது மனம் திரும்புதல், அதாவது சில காரியங்களை சிலர் விட்டு நான் மனம் திரும்பி விட்டேன் என்று எண்ணுகின்றார்கள். ஆனால் அப்படி அல்ல. மனம் திரும்புதல் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும், தேவனுக்கு விருப்பமில்லாத விரோதமாய் நம்மில் உண்டாயிருக்கிற எல்லா மீறுதல்களை விட்டு மனம் திரும்பணும். இந்த மனம் திரும்புதல் தான் முதல்ல ரொம்ப முக்கியம். மனம் திரும்பாதவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. இன்று உலகத்தில் இப்போதைக்கு நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது ஒரு அனுபவம் இருக்காது. இயேசு என்றால் என்ன என்றே தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவர் கொடுக்கப்படுகிற போதனை, நீங்கள் ஞானஸ்நானம் பெறுங்கள், உங்களுக்கு தடையாயிருக்கிற ஆசீர்வாதம், வேலையா, திருமணமா, ப்ரமோஷனா, அது எதுவா இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற நிலையில் இன்று போய்விட்டது. நீங்கள் கூர்மையாக கவனிப்பீர்களானால் கூட்டம் சேர்க்கும் நோக்கத்திலேயே இன்று வேறு வழியாக திரளாக போகிறது. ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஒரு மெய்யான மனம் திரும்புதல் நிமித்தம் பரலோகத்தில் கலிகூறுதல், ஒரு மெய்யான மனம் திரும்புதலின் மூலமாக ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறான்,
பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிறான். வரங்கள், வல்லமைகள், கிருபைகளை பெற்று இந்த பூமியில அவன் பிரகாசிக்கிறான். அப்படிப்பட்ட நிலை இங்கே உருவாகும் போது அவர்கள் நிமித்தம் தூதர்கள் மத்தியில, கோடிக்கணக்கான தூதர்கள் மத்தியில ஆண்டவருடைய பிரசன்னம், மகிமை அங்கே பரலோகத்தில் கழிவு கூறுகிறது. இந்த ஒன்றை மட்டும்தான் பரலோகத்தில் அங்கே மகிழ்ச்சியாக எடுக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியேல் சொல்கிறார் பாருங்க, 18ஆம் அதிகாரம் 30வது வாக்கியத்தில் நான் பார்க்கும்போது எசேக்கியேல் என்ன சொல்கிறார்? எல்லா மீறுதல்களையும் எல்லா பாவங்களையும் விட்டு மனம் திரும்பினால் உங்களிலே இதற்கு முன்னால் உண்டான பாவத்தினால் உண்டான கேடு, அதனால் உண்டான சாபம், அதனால் உண்டான சமாதான குறைவு, அதனால் உண்டான நஷ்டம் உங்களை விட்டு மாறிவிடும் என்று சொல்லுகிறார். வாசிப்போம். ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என்னுடைய நீதி. ஆனபடினால அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்க, உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். எல்லா மீறுதல்களையும் ஒன்றையும் மறைக்க கூடாது, ஒன்றையும் விட்டு விடக்கூடாது. எல்லா மீறுதல்களையும் விட்டு மனம் திரும்புங்கள். அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாக உங்களுடைய பாவங்கள் இதுவரைக்கும் எவ்வளவு நீங்க துரோகம் செய்திருந்தாலும் அது இனிமேல் உங்களுடைய, அதாவது அக்கிரமம் உங்களை கேட்டுக்கு நேராக கொண்டு போகிற அந்த நிலையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கிறோம். அந்த காரியம் நினைக்கப்படாது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், அதாவது இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஒருவரே தான் பாவிகளை ரட்சிக்க வந்தவர். அவர் ஒருவர் தான் மெய்யான தேவன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அப்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் நீதிமான்கள் ஆகிவிடுவீர்கள். முதலில் மெய்யான மனம் திரும்புதல். எல்லாம் இதுவரைக்கும் செய்த தவறுகளை எல்லாம் அதற்காக மனங்க சொந்த அழுது நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். எனக்கு, அதாவது இப்போ சமயத்தில் ஒரு பாவ அறிக்கையை நான் இங்கே கேட்டேன். அந்த பாவரிக்கையில் அந்த ஆத்துமா மனம் உடைந்து அழுது அறிக்கை செய்ய முடியாத அளவுக்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. பரலோகம் எவ்வளவு களி கூர்ந்திருக்கும் பாருங்க. தேவனுக்கு அதுதான் பாவரிக்கை. எழுதிட்டு வாரம் வாசிக்கிறதல்ல. அதாவது அதே சொன்னவைகளை செய்துட்டு அறிக்கை, அது தேவனை வேதனைப்படுத்துறது. ஆனப்படினால் அதுவல்ல. அன்பானவர்களே, கேளுங்கள், மனம் திரும்புங்கள் என்று இயேசு சொன்னார். ஸ்நானகன் யோவானுடைய முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய முதல் பிரசங்கம், அதாவது பெந்தெகோஸ்தே நாளிலே மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுங்கள் என்று பிரசங்கித்தார்கள். முதல் படி மனம் திரும்பாதவர்கள் அதுக்கு அடுத்தபடிக்கு போக முடியாது. அதில் அவர்கள் காலெடுத்து வைக்கவும் முடியாது, எதிர்பார்க்கவும் முடியாது. முதலாவது மெய்யான மனம் திரும்புதல். நாம் இன்றைக்கு அதைத்தான் கேட்கிறோம். ஏன் உங்களுக்கு பழைய சுபாவங்கள் பழையபடி வருகிறதா, நினைவு வருகிறதா, விட்டு போன அந்த வியாதிகள் பழையபடி பின்தொடர்கின்றதா உங்களுக்கு? அப்படி என்று சொன்னால் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டிய காரியம் இருக்கும். அதுதான் தேவனுக்கு மகிமை. நீங்கள் சரியாக அறிக்கை செய்திருக்க மாட்டீர்கள். ஆனபடினால எல்லா பாவங்களையும் எல்லா மீறுதல்களை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்கிறோம். செய்கிறவர்கள் அநேகர் விடுதலை பெற்று வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆனபடினால் இன்றைய வார்த்தை என்ன என்றால், ஒரு பாவியினுடைய மனம் திரும்புதல் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் என்று சத்தியவேதம் சொல்கிறபடினா, கர்த்தர் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து விட்டாரா? நம்முடைய பாவங்கள் மூடப்பட்டு விட்டதா? எடுத்த ஞானஸ்தானம் சரிதானா? நாம் ஏதாவது இருக்கிற அனுபவம் சரிதானா என்கிறதை கவனித்து பார்த்து பரலோகம் எப்பொழுது நம்மை குறித்து களி கூர்ந்து சந்தோஷப்பட தேவனுடைய ஆயத்தப்படுங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கொஞ்சம் பண்ணுவோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே இந்த வார்த்தையை அறிவித்தோம். தேவனே சுதிக்கிற கொஞ்சமாய் அறிவித்தவைகள் நிறைவான பலனை கொடுக்கட்டும். கேட்ட மக்களுக்கு அவைகள் இப்படியே ஒரு மெய்யான மனம் திரும்புதலை, ரட்சிப்பை, பாவ மன்னிப்பையும் பரிசுத்த ஆவியானுடைய அனுக்கிரகத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாய் செய்யும். இப்படி நாம் மகிழப்படட்டும். வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்துகிறார். கிருபையாரும் நாம் மகிழப்படட்டும். ஆசீர்வதியும் தேவன்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆ. ஆ. Praise.